இந்திய அணியின் கேப்டனாக இருக்கும் ரோஹித் சர்மா ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். நடப்பு ஐபிஎல் தொடரில் தொடர்ந்து பேட்டிங்கில் சொதப்பி வரும் அவர் 3 போட்டிகளிலும் சேர்த்து 21 ரன்கள் எடுத்துள்ளார். இதனால் அவர் மீது மும்பை அணி நிர்வாகம் கடும் அதிருப்தியில் இருக்கிறது. ஓப்பனிங் இறங்கும் அவர் முதல் பேட்டிங் அல்லது சேசிங் என எதுவாக இருந்தாலும் பொறுப்பில்லாத ஷாட்டுகளை விளையாடி அவுட்டாவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த ஐபிஎல் தொடர் மட்டுமல்லாது கடந்த சில ஆண்டுகளாகவே ரோஹித் சர்மாவின் ஐபிஎல் ரன்கள் மிக மோசமாகவே இருக்கிறது. ஏதாவது 1-2 போட்டிகளில் மட்டுமே விளையாடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இதுவரை 80 ஐபிஎல் போட்டிகளில் ஒற்றை இலக்க ரன்களில் அவுட்டாகியிருக்கும் பேட்ஸ்மேனாகவும் ரோஹித் சர்மா இருக்கிறார். இந்த டேட்டாவை எல்லாம் தீர அலசி ஆராய்ந்திருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் இனியும் அவரை பிளேயிங் 11இல் சேர்க்க வேண்டுமா என ஆலோசிக்க தொடங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்த அணிக்கும் அவர் தேவையில்லாத சுமையாகவும் இருப்பதால் ரோஹித் சர்மா குறித்து தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் உணர்ந்துவிட்டது. கடந்த சில ஆண்டுகளாகவே ரோஹித் சர்மாவின் பேட்டிங்கை பார்த்தே அவரை கேப்டன்சியில் இருந்து தூக்கியது. இருப்பினும் ஒரு பேட்ஸ்மேனாகவும் அவர் அணிக்கு சரியான பங்களிப்பை வழங்காமல் இருக்கிறார். மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரை விளையாடிய 3 போட்டிகளில் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. 2 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்கிறது. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்கும் ரோஹித் சர்மா குறைந்தபட்சம் ஒரு 30 ரன்களாவது எடுத்தால் அந்த அணிக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் வெறும் ஒற்றை இலக்க ரன்களை மட்டுமே எடுப்பதை ரோஹித் சர்மா வாடிக்கையாக வைத்திருக்கிறார். கடுமையான விமர்சனங்கள் எழும் நேரத்தில் ஒரு போட்டியில் மட்டும் சிறப்பாக விளையாடிவிட்டு மீண்டும் பழைய பார்முக்கு திரும்பி விடுகிறார். இதனை நன்கு புரிந்து வைத்திருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் இனியும் அப்படியான இடம் ரோஹித் சர்மாவுக்கு கொடுக்க தயாராக இல்லை.